ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ரவா புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப்பு ரவை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப்பு ரவை எடுத்துருக்குறீங்க. இதில் சும்மா ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப்பு ரவைக்கு 3/4 கப்பு தண்ணி இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. எல்லாமே ஈரப்பதம் வரணும், எல்லா ரவைக்கும் வரணும். இப்போ இந்த மாதிரி இருக்கணும். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி விட்டுருங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு இட்லி பாத்திரத்தை வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. இட்லிக்கு எப்படி தண்ணி ஊற்றுவீங்களோ அதே மாதிரி ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ அதில் இட்லி தட்டு வச்சுக்கோங்க. இது மேலே இட்லி துணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி இட்லி துணி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நாம் எடுத்து வச்சுக்கிற ரவையை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரவை 5 நிமிஷம் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இப்படி பண்ணிங்கன்னா இப்படி வரணும். இப்போ இந்த ரவையை எடுத்து நாம் இந்த இட்லி தட்டில் போட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி ரவையை போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த தண்ணி கொதிக்கும்போது நாம் சிம்மில் வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நாம் திறந்து பார்த்துடலாம். இப்போது நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இப்படி உதுத்து விட்ருங்க. இப்போ இதுலேயே நாம் தேவையான அளவு உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயே நெய் சேர்த்துக்கோங்க. நெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுலேயே தேங்காவும் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். துருவின தேங்காவும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா கலக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி உதிரியாக போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான ரவா புட்டு ரெடி. உங்களுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை, நெய், தேங்காய் எல்லாம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சுவையான ரவா புட்டு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.